ஏன்னா எங்கள் நித்யா மேம் வீடியோ பார்த்து நான் நிறைய பேர் குணமாயிட்டேன்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் வந்து நம்பர் எடுத்து வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வந்து சந்தித்து நிறைய பேர் குணமாயிருக்காங்க. எல்லாரும் காலையில் எழுந்திரிச்சா இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இதுதானே மேம் சாப்பிட்றோம். ஹெல்த்தியாக சொல்லுங்களேன். ரொம்ப வயசானவங்க, ஒரு 60 வயசு 50 வயசானவங்க, சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷர் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஆரோக்கியமாக காலையில் சாப்பிட்ற சாப்பாடு தான் மேம் எல்லாருக்குமே சுறுசுறுப்பாக இருக்கும் இல்லையா? ஒரு ஹெல்த்தியான ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுங்க மேம். ஸோ அதை தாண்டி நிறைய கலர்ஃபுல்லான நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் நிறைய இருக்குது, சத்தான பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. ஏன்னா காலை உணவு அரசர் மாதிரி சாப்பிடணும். ஸோ நல்ல வயிறு நிறைய நம்ம சாப்பிட்டுட்டோம்னா அன்றைய நாள் முழுவதும் நம்ம வந்து எனர்ஜெட்டிக்காக டென்ஷனே இல்லாமல் இருக்கலாம். இந்த காலத்துல எல்லாம் வந்து இட்லி தோசை ரொம்ப கம்மி. இப்போ தான் நம்ம நிறைய சாப்பிட்றோம். எங்கள் மாமியார்லாம் சொன்னதெல்லாம் வந்து இட்லி தோசை ஏதோ விசேஷ நேரத்தில், மீதி நேரத்தில் இந்த ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. ஆஸ் யூஷுவல் நான் வந்து சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள், நிறைய வீடியோ நிறைய பார்த்துட்ருக்கீங்க. நிறைய மெடிசன் சொல்லிகிட்ருக்கோம், நிறைய ஆன்மீகம் சொல்லிகிட்ருக்காங்க மேடம். வந்து எந்த கோயில் எங்கே என்ன மெடிசனு, ஒரு வியாதிக்கும் ஒரு மெடிசன் சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் இப்போ எல்லாருமே வந்து என்னங்க வியாதி வந்துடுச்சே அப்படின்னு பயப்படவே வேண்டாம். ஏன்னா எங்கள் நித்யா மேம் வீடியோ பார்த்து நான் நிறைய பேர் குணமாயிட்டேன்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் வந்து நம்பர் எடுத்து வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வந்து சந்தித்து நிறைய பேர் குணமாயிருக்காங்க. இல்லை இப்போ என்ன எல்லாரும் கேட்டது என்னென்னா, எல்லாரும் இட்லி தோசை பூரி இதே சாப்பிட்டுட்ருக்கோம் டிஃபனு. பட் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியாக வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுங்களேன் அப்படின்னு எங்களை கேட்டுட்ருக்காங்க. ஸோ எனக்கும் தெரிஞ்சுக்கணும். மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஓகே. எல்லாரும் காலையில் எழுந்திரிச்சா இட்லி தோசை பூரி பொங்கல் இதுதானே மேம் சாப்பிட்றோம். ஓகே. ஹெல்த்தியாக சொல்லுங்களேன். ரொம்ப வயசானவங்க, ஒரு 60 வயசு 50 வயசானவங்க, சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷர் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஆரோக்கியமாக காலையில் சாப்பிட்ற சாப்பாடு தான் மேம் எல்லாருக்குமே சுறுசுறுப்பாக இருக்கும் இல்லையா? ஒரு ஹெல்த்தியான ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுங்க மேம். ஸோ இப்போது நீங்கள் கேட்ட மாதிரி யாராவது என்ன மேம் சாப்பிட்றீங்க, உங்கள் டயட்டை சொல்லுங்களேன் அப்படின்னு நான் கேட்பேன். எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்கு வராங்கன்னா எடுத்த உடனே வாயில் இட்லி தோசை இதுதான் சொல்கிறாங்க. அதான் சொல்லுவாங்க. ஸோ இதை தாண்டி வேறு என்னென்ன ஹெல்த்தியாக சாப்பிட்லாம்? சிலர் என்கிட்ட கேட்டது, மேம் ரொம்ப கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற டயட் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறீங்க, மாவுச்சத்து எடுக்க வேண்டாம்னு சொல்கிறீங்க, வேறு என்னென்ன சாப்பிட்றது அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய உணவுகள் காலப்போக்கில் நம்ம மறந்துட்டோம். நம்ம மைண்ட் செட் எப்படின்னா நல்ல வெண்மையாக இருக்கிறது, அதுதான் நல்லதுன்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஸோ அதை தாண்டி நிறைய கலர்ஃபுல்லான நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் நிறைய இருக்குது, சத்தான பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. ஏன்னா காலை உணவு அரசர் மாதிரி சாப்பிட்ணும். ஸோ நல்ல வயிறு நிறைய நம்ம சாப்பிட்டுட்டோம்னா அன்றைய நாள் முழுவதும் நம்ம வந்து எனர்ஜெட்டிக்காக டென்ஷனே இல்லாமல் இருக்கலாம். அதுவும் காலை நம்ம எடுக்கக்கூடிய உணவானது நல்ல புரோட்டீன் நிறைஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது கால்சியம், ஃபைபர், இது 3 பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப முக்கியம், அதுவே நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா உடலில் பல நோய்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி கான்ஸ்டிபேஷன் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ வெயிட் கெயின் ஆகிட்டே போகிறோம். ஸோ வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குது. அதை வந்து நான் பேலன்ஸ் பண்ணோன்னா அப்படி உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பட்னி இருந்துடுறேன், ஃபாஸ்டிங் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃபாஸ்டிங் சடனாக நம்ம மாறும்பொழுது பாடியில் நிறைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து அதுவும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது. அப்போ ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம என்னென்ன சாப்பிடலாம், நம்ம கையிலேயே தான் இருக்குது, பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ டெய்லி ரெகுலராக இந்த சிறுதானியம் எடுத்துக்கலாம். ஸோ சிறுதானியங்களில் செய்த உணவு, முக்கியமாக இதில் வந்து கேழ்வரகு ரொம்ப முக்கியம், மறந்தே போயிட்டோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நம்ம யாரும் அது கொடுக்கறதே கிடையாது. ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா இந்த கேழ்வரகுல நிறைய செய்வாங்க. ஸோ ஸ்வீட்ஸாக இருந்தாலும் கேழ்வரகுல செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ
ஸோ இதில் இந்த கேழ்வரகுல களியும் அடையும் ரொம்ப முக்கியமானது. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸோ வாரத்திற்கு 3 முறையாவது கேழ்வரகுல செய்த களி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலையுமே இந்த களி செய்யும்போது பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சிறுதானியங்கள் எடுத்துக்கலாம். திணையோ இல்லை குதிரைவாளியோ எடுத்து வேக வைத்து அதில் இந்த கேழ்வரகு மாவு சேர்த்து கொஞ்சம் நெய் விட்டு களியாக செய்து சாப்பிடும்பொழுது கிட்ஸுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். இப்போ கொஞ்சம் தூரம் நடந்தாலே கால் வலிக்குது, கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னங்க பண்ணலாம்? அதுவும் இந்த பியூபர்ட்டி டைமில் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது பெண் குழந்தைகளுக்கு நம்ம சத்தான ஒரு ஆகாரம் கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் இதில் எண்ணெய் சத்து இல்லை, டீப் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. நல்லா ஆவியில் வேக வைத்த ஒரு சிறந்த உணவு அப்படின்னா களி வகைகளில் இந்த கேழ்வரகு களி அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அதற்கு அடுத்தது இந்த கேழ்வரகு அடையாக எப்படி சாப்பிடலாம்? முருங்கைக்கீரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம், தூதுவளை கீரை சேர்த்துக்கலாம். இந்த கிளைமேட்டில் நமக்கு வந்து பார்த்தோம்னா எல்லாருக்குமே இந்த கோல்டு காஃப் வருது இல்லைங்களா? ஸோ அப்போது வந்து இந்த தூதுவளை கொஞ்சம் சேர்த்துக்கலாம், முசுமுசுக்கை சேர்த்து சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே சேர்த்து அடை மாதிரி காலையில் சாப்பிட்டுடலாம். ஒரு 2 அடை சாப்பிட்டோம்னா சுகர் பேஷண்ட்ஸ் அடிக்கடி சொல்லுவாங்க பசிச்சுக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் ஃபுட்டு சாப்பிட்டாலும் திரும்ப ஒரு 2 ஹவர்ஸில் பசிக்குது. ஸோ கொஞ்சம் நீண்ட நேரம் நமக்கு பசி எடுக்காமல் இருப்பதற்கு மிக சிறந்த சத்தான உணவு. ஸோ இதில் வந்து லோ கேலரிஸ் இருக்கிறதுனால ஹை ஃபைபர், ஸோ நல்லா ஈஸியாக டைஜஷன் ஆகும், கான்ஸ்டிபேஷனும் நமக்கு இல்லாமல் இருக்கும். சரிங்க, இதை தாண்டி வேறு என்ன சாப்பிட்லாம் கிட்ஸுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ப்ரவுட்ஸ் ரொம்ப முக்கியம். முளை கட்டிய பயிறு வகைகள் தினம்தோறும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே சூப்பர் மார்க்கெட்லேயே நமக்கு முளை கட்டிய பயிறு அப்படியே ரெடிமேடாக கிடைக்குது. எனக்கு டைம் இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லவும் வேண்டாம், இது நமக்கு கிடைக்குது. ஸோ இதை வாங்கியும் இல்லை இதனோட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ காலையில் இது எல்லாமே நம்ம சேர்த்து எடுக்கும்பொழுது ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிச்சிடுது. இல்லைங்க எனக்கு அடை சாப்பிட்டா நெஞ்சில் புளிச்ச ஏப்பமாக வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சிறந்த இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சிறுதானியங்கள் எல்லாமே சேர்த்து கஞ்சி மாதிரி குடிச்சிடலாம் ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கு. இல்லைங்க எனக்கு அசிடிட்டி இருக்குது, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது, அல்சர் இருக்குது, கொஞ்சம் உணவு ஹெவியாக சாப்பிட்டாலும் எனக்கு வந்து அசிடிட்டி ஃபார்ம் ஆகிடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா கஞ்சி வகைகள் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த கஞ்சி வகைகளை கூட நம்ம ரொம்ப பவுடர் மாதிரி அரைக்க வேண்டாம். இந்த சிறுதானியங்களில் குருணைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி குருணை மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சீரகம் எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு பவுலில் கஞ்சி மாதிரி காலையில் குடிச்சிடலாம். இது ஸ்பெஷலாக நம்மளுடைய வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு மேம். ஸோ அந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த கஞ்சி வகைகளை குடிச்சிக்கலாம். இல்லைங்க நான் வெயிட் லாஸும் பண்ணணும், சுகரும் அதிகமாக இருக்குது, பாடி பெயின் ரொம்ப இருக்குது, இதுக்கு எல்லாமே சேர்த்து இன்னும் நல்ல ஒரு ஹெல்த்தியான காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த 2 விஷயத்த மறக்கவே கூடாது. ஒன்று நரிப்பயிறு, இன்னொன்று கருப்பு கொள்ளு. ஸோ இது 2மே நம்ம என்ன பண்ணுறோன்னா காலப்போக்கில் மறந்துட்டோம். நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க அப்படின்னா நம்ம பச்சை பயிறு சொல்கிறோம், கொண்டைக்கடலை சொல்கிறோம். அந்த பச்சை பயிரை விட அதிகமான புரோட்டீன் நரிப்பயிரில் இருக்குது. நரிப்பயிறு சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நரிப்பயிறு நம்ம பார்த்துருப்போம், ஆனால் அது இதுதானான்னு கவனிச்சிருக்க மாட்டோம். மிக்சர் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு பயிறு சேர்த்துருப்பாங்க. ஆமாம், அதுதான் நரிப்பயிறு. அதுதானா? ஒரு காலத்தில் எல்லாரும் விரும்பி எல்லார் வீட்லேயும் கிராமப்புறங்களில் எல்லார் வீட்லையும் பானையில் அது டேஸ்டாக தான் இருக்கும். பானையில் வந்து இருக்கும். ஆனால் இப்போ அது நரிப்பயிரா அப்படின்னா என்னன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அது கிடைச்சா விட்டுறாது, எல்லா இடத்துலையும் இருக்குங்க, நம்ம தான் அது வாங்குறதே கிடையாது. ஸோ இந்த நரிப்பயிரை பொறுத்த வரைக்கும் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அவ்வளோ நல்லது, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். நரிப்பயிருமே முளை கட்டி நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி முளை கட்டிய பயிர் மாதிரி சுண்டல் மாதிரியும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப 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 நல்லதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன விஷயம் கருப்பு கொள்ளு நம்ம பார்த்துருப்போம். இந்த கருப்பு கொள்ளும் வந்து பார்த்தோம்னா காலப்போக்கில் மறந்துட்டோம். நல்லா கருமை நிறத்தில் இருக்கு, எப்படி கருப்பு உளுந்து மாதிரி கொள்ளு நல்லா பிளாக் கலரில் இருக்கும். ஸோ இதில் ரிச் ஃபைபர், ரிச் கால்சியம் இருக்குது, ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் கொழுப்பை வந்து கரைச்சி வெளியேற்றும். கொள்ளு சாப்பிட்டா உடல் சூடு தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கொள்ளு வந்து உஷ்ணத்தன்மை இருக்கக்கூடியது தான். அதற்கு மாற்றாக நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து, காலையில் நம்ம கொள்ளு சாப்பிட்றோம்னா ஒரு 2-3 மணி நேரம் கழித்து மோர் குடிச்சிடலாம். ஸோ இந்த கருப்பு கொள்ளே நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா நம்ம அது வந்து கஞ்சி மாதிரியோ இல்லை வேக வைத்து சுண்டல் மாதிரி சாப்பிட்டுக்கலாம்.
துவையல் வச்சு சாப்பிட்லாம். இந்த கருப்பு கொள்ளுல அவ்வளவு சத்துக்கள் இருக்குது, சுகர் லெவலும் நமக்கு குறையும். அதுக்கப்புறம் இந்த மோர்னு ஒரு விஷயம் சொன்னேன். இந்த மோர் எப்படி குடிக்கலாம்னா, நிறைய பேர் வீடுகளில் இந்த எலுமிச்சை மரம் இருக்கும். ஸோ அந்த இலைகள் ஒரு 4-5 இலைகள் எடுத்து மோரில் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மோரை குடிக்கணும். அந்த எலுமிச்சை இலையோட சத்துக்கள் மோரில் சேர்ந்து அந்த பித்தத்தையும் அதிகமான உடல் உஷ்ணத்தையும் குறைக்கக்கூடியது. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம்னா மோர் எடுத்துகிட்டு போயிடலாம், அதில் இலைகளை போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த மோரை நம்ம குடிச்சிடலாம். அப்போ காலையில் நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னா இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணாலே நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். சுகர் வராது, இருந்தாலும் அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஹெல்த்தியான டயட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மறக்காமல் இந்த நரிப்பயிறு, கருப்பு கொள்ளு, இந்த சிறுதானிய வகைகள் இது எல்லாமே நம்ம ஒயிட்டாக வெள்ளை நிறம், வெள்ளை விஷம்னே இப்போ அதுக்கு பேர், நல்ல வெண்மையாக இருக்கக்கூடிய உணவுகளை தேடி தேடி போகாமல் இந்த மாதிரி கலர் கலராக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ், அதிகமான ஃபைபர் இருக்கிற ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்டாலே ஆரோக்கியமாக இருக்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அதாவது என்னென்னா, அந்த காலத்துல எல்லாம் வந்து இட்லி தோசை ரொம்ப கம்மி. இப்போ தான் நம்ம நிறைய சாப்பிட்றோம். எங்கள் மாமியார்லாம் சொன்னதெல்லாம் வந்து இட்லி தோசை ஏதோ விசேஷ நேரத்தில், நாட்களில் தான். மீதி நேரத்தில் இந்த பயிறு, இந்த கேழ்வரகு, கேப்பை, அதை எங்கள் ஊரில் கேப்பைன்னு சொல்லுவோம், கேப்பை மாவு, இந்த நவதானியம், நரி பயிறு. இப்போ தான் நான் கேட்குறேன் மேம், அது நான் கேட்டதே கிடையாது. இப்போவே எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார்கிட்ட கேட்குறேன். நரி பயிறு, கருப்பு கொள்ளு, எவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க பாருங்கள். என்ன மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்லாம் இருக்குது. நம்ம இன்னும் இந்த இட்லி தோசை பொங்கலை தின்னுட்டு வேலைக்கும் போக முடியாமல் டோயின்னு சோர்ந்து போய். சூப்பர் மேம், தேங்க்யூ மேம். பாருங்கள் எவ்வளோ விஷயம் இருக்குது. எல்லாரும் வந்து காலைல ஏச்சா இட்லி தோசையே தின்னு பழகிட்டீங்க. ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லைங்க. எல்லாருமே வந்து கேழ்வரகு கூழ், கேழ்வரகு அடை, நவதானியத்திலே மாவு அரைச்சி தோசை சுடுறது, எவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் சாப்பிடும்போது என்னென்னா நம்மளுக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும், உடம்பு ஏறாது, ரொம்ப வந்து என்ன உடம்பு கண்ட்ரோல் ஆகும். இதெல்லாம் வந்து எப்படின்னா கொலஸ்ட்ராலையும் குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லது, ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. இவ்வளோ விஷயம் இருக்குது. நவதானியத்தை நிறைய வாங்கி வச்சுக்கோங்க, கேழ்வரகு மாவை நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. எப்போ தேவையோ அடை சுட்டுக்கலான்றாங்க. முருங்கைக்கீரைலாம் போட்டு, சின்ன வெங்காயம்லாம் போட்டு அடை சுட்டு சாப்பிட்லான்றாங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது. எதுக்கு இனிமேல் இந்த இட்லி தோசை சாப்பிடுங்க, என்றைக்கோ ஒரு நாள் எடுத்துக்கோங்க. பட் இந்த நவதானியம், இந்த கேழ்வரகு, இந்த நரிப்பயிறு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, அப்புறம் கருப்பு கொள்ளு, இது ரெண்டும் மறந்துடாதீங்க. ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இப்படி சாப்பிடணும், என்னென்ன முறைகள் எல்லாமே கரெக்டாக சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மேடம்கிட்ட வந்து அழகாக செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இயற்கையான ஃபுட் ஐட்டம்ஸும் சொல்லுவாங்க. உங்களுக்கு எங்கேயாவது கோயிலுக்கு போகணுன்னாலும் கரெக்டாக உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.